தாவேகா தொடங்கப்பட்டதும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தாவேகாவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது என கூறியுள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைவேந்தரும் ஐஜேகே தலைவருமான டாக்டர் ரவி பச்சமுத்து, டாக்டர் பாரிவேந்தர் எம்பி ஆனதற்கு தனது நெருங்கிய நண்பரான ஆதவ் அர்ஜுனா தான் காரணம் என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த விழா ஒரு குடும்ப விழா. ஏன் அப்படி குடும்ப விழான்னு சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற அனைவரும் எஸ்ஆர்எம் மாணவர்கள். டிவிக்கு கட்சி தொடங்கின உடனேவே ஒரு பெரிய ஆதரவை எஸ்ஆர்எம் கேம்பஸில் ஐயா அவர்கள் பார்த்தார்கள். பொங்கல் விழான்னு நினைக்கிறேன். அந்த பொங்கல் விழாவில் எதர்ச்சியாக நம்ம கூட்டம் கூட்டி, அதாவது பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கும்போது டிவிக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு கடமையும் இருக்கிறது, நான் சொல்லியாக வேண்டும். நானும் திரு ஆதவ அவர்களும் பல ஆண்டுகளாக நட்போடு பழகிவிட்டு வரோம். அதுக்கு காரணம் ஐயா மீது அவர் கொண்ட அன்பு, இந்த பல்கலைக்கழகத்தின் மீது அவர் கொண்ட அன்பு. ஐயா எம்பி ஆனாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் திரு ஆதவா அவர்கள் தான். அவரை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா, ஸ்போர்ட்ஸில் மட்டும் அவர் ஸ்ட்ராங் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், ஒரு திட்டமிடுதல்னா அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும். எங்கிட்ட உரிமையோடு கேட்பார், அண்ணா இந்த என்ன பண்ணுறீங்க, இதை எப்படி செய்ய போகிறீங்கன்னு. சில கருத்துக்களை நாங்கள் 2 பேரும் பரிமாறிக்கொள்வோம். அப்படி இருக்கும்போது அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பும், அவர் என்னை புரிந்து கொள்ள வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சிது. ஒவ்வொரு இடத்துலையும் எஸ்ஆர்எம் என்பது வேறு, தான் வேறு என்று என்றும் அவர் நினைத்ததில்லை. அந்த பாசம் அவரோடு இருக்கிறது. அதே போல் ஐயாவுக்கும் அப்படி தான். நமது மாணவர் அங்கே இருக்கின்றார், சிறப்பாக செய்கின்றார். அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உத்து நோக்கி, இதை போல் ஒரு மாணவர் உண்டா? ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கு பேரும் புகழும் என்பது, யூனிவர்சிட்டியால் மாணவருக்கு பேர் வரணும், மாணவர்னால யூனிவர்சிட்டிக்கு பேர் வரணும். ஐயா சொன்னாங்க பேசும்போது, அங்கே அமெரிக்காவில் ட்ரம்ப் அட்வைசராக இருக்கக்கூடியவர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள். பல இடங்களில் போனால், எங்கே போனாலுமே இன்று நம்ம பார்க்கலாம், எஸ்ஆர்எம் மாணவர்கள் இல்லாத இடங்கள் எனக்கு தெரிந்து மிக குறைவு. ஏதோ ஒரு வேளையில் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம்தான்.